நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம் நடுவில் அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக, அவருடைய மகிமைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாட்களில் நம் கடைசி மாதம் 2021 வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் நாம் கடந்து வந்து விட்டோம். சொல்லலாமா? அது நடுவிலே கர்த்தர் இதுவரைக்கும் எல்லா பேரிடர் காலங்களிலும் எல்லா சூழலின் நடுவிலும் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் கண்ணீருக்கும் கால இடங்களுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் முடிந்து போய் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆகிவிட்டது. மறுபடியும் அது என்ன செய்யப்படுகிறது? ஒரு மாற்றம் எடுத்து அச்சுறுத்துகிற நேரத்திலே நமக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் தொடராதபடி இனி ஒரு லாக்டவுன், இனி ஒரு ஊரடங்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை நினைத்து ஜெபிக்கும்படியாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சந்தோஷமா இருக்காங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய சபையிலே சில விசேஷ காரியங்கள், நோன்பு காரியம் என்று சொல்வார்கள். இந்த காரியங்கள் நடைபெற வேண்டியது உண்டு. நம்ம சில சூழ்நிலை காரணத்தினால் அது மாற்றப்பட்டு அடுத்த வருடம் இதே போல ஆராதனை தொடர்ச்சியாக இருக்குமானால் ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் ஆராதனை இந்த காரியங்களை நடத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக செபியுங்கள். நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தான் நம்முடைய ஆண்டு விழா டேட். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த வாரம் தான் நடத்த வேண்டியது. டிசம்பர் மாதம் 2வது வாரம் இந்த ஆராதனை நடைபெறும். மிகுந்த துயரங்கள், கஷ்டமான நினைவுகள் தான் அது நடத்த முடியாத சூழ்நிலை. பல நேரங்கள் யோசனை செய்து காரியம் நடத்த முடியாத சூழ்நிலை வந்தபோது தான் இந்த காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தயவாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இல்லை சபையில் நீங்கள் ஆலோசனை செய்து அடுத்த வாரம் கட்டாயம் நடத்துங்கள். நீங்களே செய்தி கொடுத்தால் போதும், சாப்பாடு தானே நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நடத்த தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? புது ஊழியக்கார தேவையில்லை, பழையதே போதும். பழைய கையால் பிடிச்சி நாங்கள் பலப்பட நினைக்கிறோம் என்று விருப்பமுடையவர்கள் அடுத்த வாரம் அந்த காரியத்தை கொடுக்க செய்யுங்கள். ஆமென். கோட்டைகளில் இந்த காரியத்தை செய்யும்போது விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்பதானால் உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். இப்போது ஆன்லைனில் ஆராதனை ஆமென் சர்வீஸ் போய் கொண்டிருக்கிறது. பல நபர்கள் இதை பார்க்கிறார்கள். பல தேவ பிள்ளைகள் அதற்கு கமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியம்னா சூழல் வல்லமை நாளத்து பிள்ளைகள் இன்னும் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறார்கள். இல்லைல்ல சொல்லாமா? சரி, ரொம்ப சந்தோஷம். இல்லைல்ல சொல்லாமா? நீங்கள் ஷேர் பண்ணால் ஆடியே போயிடும். அதனால தான் வேண்டாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இல்லைல்ல சொல்லாமா? இதனால் பல இடங்கள் பெங்களூர், கர்நாடகா, ரஷ்யா இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து ஹலோ ஹாய் பிரதர் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. இல்லைன்னு சொல்லாமா? அதனுடைய இது 10 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா ஒரு எழுப்புதலை சந்திக்க முடியும். கன்னியாகுமரி பகுதி, தூத்துக்குடி பகுதி, சென்னை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, நாகர்கோவில் இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலே கர்த்தர் இதனால் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பாத ஒரு பட்சம் ஆண்டவர் வசனங்களை தேசமெங்கும் தொடர்ந்து பண்ண செய்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பெருக பண்ணுகிறார். அது மட்டும்தான். இதனால் நாங்கள் எந்த ஆதாயங்களையும் இதுவரைக்கும் எதிர்பார்க்கவில்லை. அது கொடுத்தால் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆராதனை நடத்தக்கூடாத இந்த ஆண்டு விழா நடத்தக்கூடாத சில காரணம் என்னன்னா, ஆலயத்தில் பணிமுட்டுகள் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிறீங்களா? ஆலயத்தின் காரியங்கள், தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பெருகிக் கொண்டிருக்கவில்லை, பெருகிக் கொண்டிருக்க நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டிருக்கிறது. அதனால அந்த காரியத்திற்காக தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை பெயிண்டிங் வேலைகள் செய்ய வேண்டியது உண்டு. மற்றும் இசைக்கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை. மொட்டை மாடி எப்போ பிள்ளைன்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. கொஞ்சம் எட்டி பாருங்கள். அந்த ஃபேன், 2வது ஃபேன் பாருங்கள்.
அப்படி இருக்குது. இதெல்லாம் சூழ்நிலைகள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இது இதனுடைய எஸ்டிமேட் கணக்குகள் எல்லாம் என்னை விட தாண்டி போகிறதுனால தான் நான் அதை இப்படி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏற்ற வேலை நடக்கும், நடக்காமல் போகாது. அல்ல சொல்லாமா, நடக்காமல் போகாது. அது வரைக்கும் ஆண்டவர் மழையை நிறுத்தி வைப்பார், புயலை நிறுத்தி வைப்பார், வெயிலும் அடிக்காமல் இருக்கும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பாதுகாவலாய் இருந்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லலாமா? இல்லையா? இந்த காரியங்களுக்காக நீங்கள் செபிகள், சபைகள், சேவைகள் சந்திக்கப்பட 10 ரூபா, 8 ரூபா, 7 ரூபா அப்படிப்பட்ட காரியங்களை அது உடனுக்குடன் செய்வதற்கான காரியமானால் செய்து விடலாம். நம்ம 50,000 1 லேக் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக செய்ய முடியாத வருடங்கள் நீடித்துக் கொண்டிருக்கும். போக போக அதனுடைய எஸ்டிமேட்டுகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்காக செபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த காரியங்களை அறிவிப்புக்காக நாம் சொல்வோமானால் வசனங்கள் நம் சரியான பாதையில் கொண்டு போக முடியாது என்பதற்காக தான் இந்த ஆலோசனைகளை சொல்ல நான் அடிக்கடி தவிர்க்கிறேன். தொடர்ந்து நம் தேவ வசனங்களை தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்முடைய சிந்தனைகளை திரும்ப போகிறோம். வாசிகள் 1 பேதுரு புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். 1 பேதுரு புஸ்தகம் அதனுடைய 3ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தேவ சமூகத்திலே வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமாம், 2 பேதுரு 2 Peter 3:9. 2 பேதுரு ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. வாசிகள். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிகள். எல்லா கண்களையும் அடைப்புமா? எல்லா கண்களையும் ஆண்டவருக்கு நேராக, சமூகத்துக்கு நேராக அழைத்து தேவ சமூகத்திலே துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, வசனம் என்னோடு பேசுவதாக. ஒரு வார்த்தையானாலும் அது எனக்கு வேண்டியதாய் மாறட்டும், என் குடும்பத்திற்கு வேண்டியதாய் மாறட்டும், என் சபைக்கு வேண்டியதாய் மாறட்டும், என் தேசத்திற்கு வேண்டியதாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த நாடத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய துணை இல்லாமல் ஒருவரும் இந்த இடத்தில் நிற்க முடியாது. தேவனுடைய சமூகம் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகம் இறங்கி வரட்டும். என்னோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தை நான் கேட்கத்தக்கதாக, உடைய சிந்தனைகள் திறக்கப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரநாமத்தில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா நீரே, யெகோவா நீரே, யெகோவா நீரே, யெகோவா நீரே. அனைத்தையும்
ஆண்டவருடைய பிரசன்னம் தான் எங்களை வளையம் செய்திருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேடன் தன் கண்ணியை விரித்து ஆண்டவரை தன் இறைக்காக காத்து கொண்டிருக்கிறதை போல் என் தேவ தூதர்கள் ஒரு வலையை விரித்து தன் ஜனத்தின் விடுதலைக்காக ஆண்டவரை துஷ்டன் அணுகாதபடி வார்த்தைகள் சிதறாதபடி அதை பாதுகாக்கபடி சொல்லுகிறோம். மகிமைப்படுத்தி வாசிப்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க பார்க்கலாம். தீமைக்கு தீமையை, உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவ சமூகத்தில் நாம் வந்து கூடி உட்கார்ந்திருக்கிறோம். அந்த கூடி உட்கார்ந்திருக்கிற ஒரு நோக்கமே ஆண்டவனை பிளஸ் பண்ண வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அவனை ஆசீர்வதித்து இடத்தை பெருக பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இதை அறிந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்திலே 500 முறைக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? 500 முறை இந்த இடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதம் பிளஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை தான் நம்மேல் நிரூபிக்கும்படியாக, நம்மேல் அது போடும்படியாக, நமக்கு அதை தரும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதம் என்ற வார்த்தையுடைய சுருக்க ஒரு வேர்ட்ஸ் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற உதவிதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதம் வேற எங்கிருந்து நமக்கு வருவதில்லை, யாரோ ஒருவர் கொடுத்தால் தான் உதவி. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நாம் நம்முடைய பலத்தை, நம்முடைய சரீர உழைப்பை, இந்த மாதிரியான காரியத்தை சொல்லி என்னுடைய சம்பாத்தியம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் அது வந்து சம்பாத்தியம் என்று சொல்லுவார். ஆசீர்வாதம் பிளஸிங் என்று சொல்லுவது நாம் போய் பெற்றுக்கொள்வதல்ல, நம்மால் ஏற்படுத்த முடிகிறதல்ல, இன்னொருவர் கொடுக்கப்படுவது, குரு சீஷனுக்கு கொடுக்கப்படுவது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு குருவாக இருக்கிறவர் சீஷனுக்கு ஈவாக தானமாக என்னெல்லாம் கொடுக்கிறாரோ அது ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அதற்காக தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றெல்லாம் உலகத்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரே தேவன், அதற்கு பிற்பாடுதான் நமக்கு இந்த குரு இப்படிப்பட்டவர்களை நாம் யோசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஒரு குருவிடத்திலிருந்து நாம் சீஷர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய குரு யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? அவரிடத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதங்களை பெறும்படியால் சீஷர்களாகிய, ஊழியக்காரர்களாகிய அல்லது பணிவிடை செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஏகப்பட்டதான ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய சிரசு மேல் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கவில்லை. அல்லேலூயா. சும்மா இந்த இடத்தில் என்ன செய்யவில்லை? எழுதி வைக்க வேண்டும் என்று ஒரு பேப்பர் காலியாக இருக்கிறது, அந்த இடத்தில் எந்த ஒரு வார்த்தை கூட எழுதி வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், இப்படி முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை தலை
தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்குரியதாக மாறும். அல்லேலூயா சொல்லாமா? அவர்களுக்கு சொந்தமாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்கும் போது 8வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கிறானால் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக செய்யக்கூடாத காரியங்களை ஆண்டவர் நடத்த எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அநேக தேவ பிள்ளைகள் நான் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்றுதான் வசனங்களை கேட்கிறார்கள், வார்த்தைகளை தேடி தேடி பார்க்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? கூட்டங்கள் தேடி போகிற காரணம் என்ன? அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதா? என்னை பேர் சொல்லி அழைக்க மாட்டாரா? எனக்கென்று ஒரு வார்த்தை வெளிப்படாதோ என்ற ஒரு எண்ணத்தோடு தான் கூட்டங்களை தேடி நாம் கடந்து போகிறோம். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லப்படவில்லை. வேதாகமம் இப்படிதான் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி, அப்படின்னா பெற்றுக்கொள்ளும்படி. இந்த ஆசீர்வாதம் எனக்குரியதுதான், இதை நான் பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த 8வது வசனத்தை வாசிக்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா போதும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் 8வது வசனத்தையும், ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய் பல வருடங்கள் மாதங்கள் தேவனை விட்டு விலகி போய் அந்த ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்க முடியாதபடி நம்மை விட்டு தூரமாக இருக்குமானால் நாம் தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஆசீர்வாதம் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அல்லது ஆசீர்வாதம் சுதந்திரிக்கும்படி செய்யக்கூடாதவைகளை 3 காரியங்களை வேதாகமத்திலே நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அது ஒன்று, நன்மைக்கு பதிலாக தீமையை செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்மைக்கு பதிலாக தீமை செய்யக்கூடாது. நன்மைக்கு பதிலாக நன்மை, தீமைக்கு தீமையாக செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? 3வதாக, தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. இது உங்களுக்கு புரியவில்லை என்ன நல்லா தெரியும். இது 3 தத்துவங்கள். அல்லேலூயா. 3 கோர்வைகளைத்தான் ஒரே பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி வெளிப்பட வேண்டும், பிரதிபலிப்பு. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ப்ரிப்பேர் பண்றதே இந்த நேரத்தில் தான் அந்த ஓட்டிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது கர்த்தர் எல்லா விதத்திலையும் பொறுமையாக, அன்பாக, தாழ்மையாக, சொருமையாக எல்லா சூழலிலும் அவர் கற்றுக் கொடுத்ததுடைய காரணம் என்னென்றால் அந்த பிரதிபலிப்பு, பரிகாரம் என்று சொல்லுவாங்க. இந்த தவறை செய்தால் எதற்கு பரிகாரம் இப்படி சொல்றீங்களா? அதற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை எதிர்பார்க்கிறார். புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? புரியாதவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா நம்ம தேவனுடைய சுபாவம் வேறு, பிசாசுடைய சுபாவம் வேறு, அல்லது மனிதன் உலகத்திற்கு இருக்கிற சுபாவங்கள் வேறு. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய சுபாவம் வேறு, சாத்தானுடைய சுபாவங்கள் வேறு, மனிதனுடைய சுபாவங்கள் வேறு. சாத்தான் சுபாவம் என்னன்னா நன்மைக்கு பதிலாக தீமை செய்வதே அவனுடைய வேலையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தான் ஒருபோதும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பவே மாட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் எதை எப்படி நன்மை செய்கிறதை மாதிரி இருந்தாலும் கடைசி
நமக்கு ரிசல்ட் வருவது தீமையாட்டாரு. சொல்லலாமா? நன்மை செய்கிறதை போல தென்படும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. சொல்லலாமா? சொல்லலாமா? பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அப்படின்னா அவன் தந்திரமாய் உள்ளே புகுந்து தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை செயல்பட்டு தந்திரமாகவே அவன் சில காரியங்களை அவன் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் போது முடிவில் நாம் என்ன நினைப்போம்? நன்மைதான் நினைப்போம். ஆனால் அந்த நன்மை தீமையாகவே மாறும். அது யாருடைய பிரதிபலிப்பு என்றால், நான் இதுவரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைத்தது பரிகாரம். சொல்லலாமா? நம்மிடத்தில் ஒரு பரிகாரம் வெளிப்பட வேண்டும் என்று இதுவரை நேற்றைக்கு வரை அந்த ப்ரிப்பரேஷன் இருந்தது. இப்போதான் பிரதிபலிப்பு எழுதப்பட்டுகிறது. சொல்லலாமா? நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்க வேண்டும், நம்மிடத்தில் பகரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுவோம் மலையாளத்தில். சொல்லலாமா? பரிகாரம் பிரதிபலிப்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டுமானால் 3 காரியம் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஒன்று சாத்தானின் செயல்பாடுகள், இன்னொன்று மனிதனுடைய செயல்பாடுகள், மூன்றாவது தேவனுடைய செயல்பாடுகள். சொல்லலாமா? சொல்லலாமா? மனிதனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய செயல்பாடுகள், சாத்தானுடைய செயல்பாடுகள். சாத்தானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, அவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்து கொண்டே இருப்பான். சொல்லலாமா? உலகத்தானுடைய அல்லது மாம்சத்துக்குரிய சுபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் நன்மை செய்தால் மட்டும் நன்மை செய்வான், தீமை செய்தால் அதோடு கூட தீமை செய்வான். சொல்லலாமா? சொல்றோம் இல்லையா? இதை செஞ்சா நான் செய்வேன், இதை பண்ணினா இதை நான் பண்ணுவேன், அதை பண்ணினா இதை பண்ண மனுஷனுடைய சுபாவங்கள். சொல்லலாமா? ஒருவர் 100 ரூபாய் கொடுத்தா அடுத்த வாரம் 200 கேட்ட நாம கொடுக்கிறது ரெடியா அப்படின்னா அவர் கொடுப்பார், நான் கொடுக்கிறேன். சொல்லலாமா? அவர் எனக்கு இந்த காரியத்தை உதவி செய்திருக்கிறாருங்க, அதனால நான் செய்வேன். அது மனித இயல்பு என்று சொல்லுவார். சொல்லலாமா? இருக்கிறீங்களா? மனித இயல்பு என்று சொல்லுவார்கள். அந்த மனித இயல்பு சுபாவத்தை தான் சொல்றேன். அவன் நன்மை செஞ்சா நன்மை செய்வான். யாராவது விரோதியை எழுப்பினாங்கன்னா அவங்க விரோதமாக தான் அவன் செயல்படுவார்கள் மனுஷன். சொல்லலாமா? ஆனா தேவன் அப்படி அல்ல. ஒரு தேவனுடைய சுபாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை அப்படி அல்ல. என்ன செய்வார் தெரியுமா? அவன் தீமை ஒரு மனிதனுக்கு நடந்தாலும் நன்மை செய்து கொண்டே இருந்து போதிக்கிற வசனம். சொல்லலாமா? ஒரு தீமை நமக்கு நடந்தாலும், ஒரு நம்ம ஏமாற்றினாலும், ஒரு நமக்கு அநியாயம் செய்திருந்தாலும், யாராவது நமக்கு தீங்கு விளைவித்தாலும், நீ தேவ பிள்ளையா இருப்பாயானால் உனக்குள் வெளிப்பட வேண்டிய ஒவ்வொரு காரியமும் நன்மையாகவே இருக்க வேண்டும். சொல்லலாமா? சொல்லலாமா? 1000 முறை ஒரு மனிதன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் நான் சொல்றேன் 1001 முறை நீ நன்மை செய்து அதற்கு காண்பிக்க வேண்டும். சொல்லலாமா? சொல்லலாமா? 1000 முறை, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 4 தடவை இல்லை, 1000 முறை தீங்கு செய்ய ஒரு மனிதன் முற்பட்டானால், அது ஒரு சமூகம் முற்படுமானால், ஒரு தேசமே எழும்புமானால், ஒரு சபையே உனக்கு எதிராக எழுப்பினாலும் உன்னுடைய சிந்தையில் தோன்றப்பட வேண்டும். 1001ஆக ஒரு மை வைக்கிறதை போல எஸ்டாப்ளிஷன். ஒரு கல்யாண வீட்டுல மொய் வைக்கிறதுக்கு 100 வைக்காம 101 வைப்பாங்க. சொல்லலாமா? ஏன் வைக்கிறாங்க? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்லலாமா? கூட கூட கொடுக்கணும், கூட கூட அதுக்குதான். சொல்லலாமா? அவன் 100 வச்சாங்கன்னா 101 ஆவை, 101 வச்சாங்கன்னா 202 ஆவை அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துறாங்க போல. ஏன்னா அதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் படிக்க வரவில்லை. நான் சொல்ல வரேன், 1000 முறை தீங்கு உனக்கு நேராக புறப்பட்டு வந்தாலும் என் தேவன் சொல்லுகிறார், அந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, அந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, அந்த தீங்கு உன்னை அமிழ்த்தி விடாது. ஆண்டவரை நோக்கி செவி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும். சொல்லலாமா? அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்த உடனே தான் ஆண்டவர் சொன்னார், தீங்கு வராமல் இருக்காது, ஆனால் அதன் மத்தியில உன்னை காப்பேன். என்ன சொன்னார்? உன்னை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சொல்லலாமா? சொல்லலாம். அதுதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட
பிரதிபலிப்புகள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது சாத்தானுடைய செயல்பாடுகள். நன்மைக்கு பதிலாக நன்மை செய்வதும் தீமைக்கு பதிலாக தீமை செய்வதும் இந்த உலகத்தானுடைய வழக்கங்கள். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே நிறைய தேவ பிள்ளைகள், ஞானிகள், அவை கல்விமான்கள், நல்ல கிரகிக்கக்கூடியவர்கள், நல்ல அதை வசனத்தை நீங்கள் நல்ல தியானிக்கக்கூடியவர்கள். அதனாலதான் பாயிண்ட் சொல்லிட்டே போயிட்டு இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நீங்கள் வீடுகளில் பார்த்து ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை தியானம் பண்ணி பாருங்கள். ஒரு சரியான விளக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு ஒரு அவன் மாதிரியானவர். நம்ம நேயர் சொல்லியிருக்கிறோம், கல்வி படிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நான் அப்துல் கலாமை நான் எனக்கு ஒரு ரோல் மாடலாக வைத்து படிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு பெரிய சயின்டிஸ்ட்களை அல்லது மேதைகளை அல்லது பெரிய பெரிய டாக்டரின் படித்தவர்களை, அவன் கலை கல்லூரிகளை படித்தவர்களை முன்னிறுத்தி நாம் அப்துல் கலாம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் பல மனிதர்கள், பல படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அங்கே காலேஜ் படிக்கிற பிரின்சிபாலை கூட மையப்படுத்தி சொல்லுவார்கள், நான் படித்து இவரை போல பட்டமாகி இந்த சீட்டில் உட்காருவோம். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய அறிவெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, இப்படி நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு யூடியூப்ல இப்படி ஒரு வாசகம் வந்துச்சு, என்ன தெரியுமா? அடிக்காத வாயில சொல்லி ஏன் திட்டுற குணமா சொல்லு. எத்தனை வயசு நினைச்சீங்க? 2.5 வயசுக்குள்ள. அல்லேலூயா. யூடியூப்ல அப்படின்னா இப்போ இப்படி போய் பாருங்க. அல்லேலூயா. அன்னைக்கு 16 வயசு தாண்டினால அந்த வார்த்தையெல்லாம் அந்த பிள்ளையோட வாயிலிருந்து வரும். அதனால பெற்றோர்கள் ஞானமா இருந்து பழகுங்கள். உங்க பிள்ளைக்கு காலரை பிடிக்காத வரைக்கும் நல்லது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உங்க பிள்ளைங்க உங்க காலரை பிடிக்காத வரைக்கும் நல்லது. அதனால ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டுடைய சமூகத்திலே பொறுமையாக இருங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதனால மனிதனுடைய டெக்னாலஜிகள் மூளைக்கு தகுந்தபடி அப்பாற்பட்ட காரியங்கள் போய் கொண்டிருக்கிறபடியா தேவ பிள்ளைகளாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? தீமைக்கு தீமை செய்யாதபடி, நன்மை செய்யறாங்களா நன்மை செய்ய அப்படின்னு சொல்லாதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் தீமை வந்தாலும் உன்னுடையத்திலிருந்து நன்மை மாத்திரம் புறப்பட்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு எடுத்துக்காட்டாக இயேசு இருக்கிறார். அதான் அந்த வசனத்தை வாசித்தேன். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு முறை வாசிப்பார்கள். ஒரு முறை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசு யாருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? வையப்படும் போது கூட சேர்ந்து 4 பெட்டு வைடா அப்படி சொல்லப்படாதவருக்கும், அல்லேலூயா, பயப்படுத்தும் போது திரும்ப நம்ம அதற்கு சரி கட்டாமலும், நியாயம் செய்வதற்கு நீதியோடு செயல்படுகிற தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை போல ரோல் மாடல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி வாழ்நாள் அடித்தார்கள், பேசவே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? முகத்திலே துப்பினார்கள், அவர் ஒன்றுமே பேசவில்லை. அல்லேலூயா. ஞாபகப்படுத்தி பாருங்கள், இயேசுவின் வரலாறை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இயேசுவின் முகத்திலேயே துப்பினார்களா, அவர் ஒன்றுமே பதில் சொல்ல. ஏன்னு கேட்டாங்க, ஏன்பா நீ பேசாம இருக்க?
ஏதாவது பதில் சொன்னா நாங்க எப்படியாவது அந்த வழக்கை திருப்பி உனக்கு சாதகமாய் மாற்றி உனக்கு நியாயம் செய்வதற்கு உதவியாக இருக்குமே என்று அநேக முறை இயேசுவிடத்திலே கேட்டார். யார் யாரெல்லாம் கேட்டாங்க? பிலாத்து கேட்டார், அகிரிப்பா ராஜா கேட்டார். அல்லேலூயா. ஒன்று ரெண்டு பேர் நியாயாதிபதிகளாக இருக்கிறவர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், சொல்லுப்பா, ஏதாவது வாயை திறந்து சொல்லு. யார் இடத்துல? நம்ம இடத்துல இயேசுவிடத்திலே கேட்டார்கள். இயேசு தான் இப்ப சொல்றாரு, 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பையப்படுகிறவனும் பையப்படாமலும் பயமுறுத்துகிறவர்களுக்கும் தன்னை அவன் திரும்ப செய்யாதவர்களுக்கும் நீதி உள்ளவரிடத்தில் நான் என்னை ஒப்படைத்திருக்கிறேன். நீ யாரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் வேகமாய் போகிறேன். இயேசு பிலாத்துக்கு முன்னதாக இருக்கும்போது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், எனக்கு அதிகாரம் உண்டு, நான் இப்போது நீ விடுதலையாக்கப்படுமானால் விடுதலையாக்க முடியும், நீ இறங்கி போகலாம். நீ ஒரு வார்த்தை சொல், நான் நியாயம் செய்திருக்கிறேன், பாவம் செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை, இந்த ஜனத்தின் நடுவில் நான் ஒன்றும் செய்யவில்லை, அவன் பொய் பிரச்சாரம் செய்யவில்லை, பொய் காரியத்தை பேசவில்லை, ஒரு வார்த்தை நீ சொல்வாயானால் எனக்கு விடுவிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? பரலோகம் உனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டாலுடைய எந்த உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா சொல்லலாம். அந்த தீமையையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி ஒப்பு கொடுத்துகிறார் என்றார். உனக்கு வருகிற சகல தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு வருகிற சகல தீமைகளையும் என் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை கொடுப்பீர்களானால், உங்களை சமர்ப்பிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆமென். நீதிக்குட்படுத்தப்பட்டு தீமையிலிருந்து ஒரு நாள் வெல்வீர்கள். தீமையிலிருந்து ஒரு நாள் வெல்வீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாவார்கள். துன்மார்க்கனை என்ன கொள்ளும்? துன்மார்க்கனுடைய வழியோ அழியும், துன்மார்க்கனை ஏதோ ஒன்று கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் நீதி தேவ சமூகத்தில் நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டு போகிற தேவ பிள்ளையே என்ன தெரியுமா? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் பூமியிலிருந்து தான் முளைக்க வேண்டும். நீதி வானத்திலிருந்து கீழே பார்க்கும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து பார்க்கும். இதை நான் இப்படி மாற்றி சொல்ல போகிறேன். எப்படி தெரியுமா? உனக்கு எதிராக சத்தியம் பூமியிலிருந்து முளைக்காமல் இருந்தாலும் நீதி வருவால் உயரத்திலிருந்து மாறுவதில்லை. நீதி நீதியாகத்தான் இருக்கும். கர்த்தர் ரகசியங்களை அறிந்திருக்கிறார், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார், உன் உள்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பயப்படாதே. அல்லேலூயா. சரியான பாதைக்கு நேராய் போக பயணம் செய்யும் போது சில காரியங்கள் உன்னை தடை செய்யுமானால், சில தீங்கான காரியங்கள் உன்னை தடை செய்து கொண்டிருக்குமானால், இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் சத்தியப்படுத்திக் கொண்டே இருப்பார்களானால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபி, நீதி உனக்கு சப்போர்ட் செய்யும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு அந்த ஆசீர்வாதங்களை சோதனைப்பதற்காக ஒரு வேத பகுதியை தேவ சமூகத்தில் நான் எடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் கீழே உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்கும். கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை ஆண்டவர் விரிவுபடுத்தினார். ஆனால் ஒரு சில பகுதியை மட்டும் சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் கீழே வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய அழகை இந்த 1ஆம் சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா எப்படி இருப்பீர்கள்?
நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் எப்படி மாறுவீர்கள் என்பதை ஒரே வார்த்தையிலே சங்கீதக்காரனாகி தாவீது வெளிப்படுத்துகிறார். என்ன எப்படி வெளிப்படுத்துகிறார்? நீங்கள் நதி ஓரத்தில் நட்டப்பட்ட மரமாகவும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மரத்திற்கு ஒப்புமைப்படுத்தி ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த மரம் எப்படி இலைகளெல்லாம் ஆமென் படர்ந்து கிளைகளை விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ, அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தையும் பிரகாசிக்க பண்ண என் தேவன் விரும்புகிறார். அதற்கு அவன் அந்த மனிதன் செய்த 3 காரியங்களை வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். ஒன்று, அவன் தேவ சித்தமில்லாத உறவிலிருந்து விலகி இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு செய்யக்கூடாத காரியங்கள், தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் செய்யாமல் இருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளை அல்லது யாரையாவது நீங்கள் ரோல் மாடலாக நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தாரே, இப்படி ஒரு விசுவாசி இருந்தாரே, அவர்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே கனவில் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய பின்னணி என்ன என்பதை தான் இப்ப வெளிப்படுத்துகிறேன். வெளியே நின்று பார்ப்பீர்கள். ஆமென். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகள், இப்படி அவர்கள் பந்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கனவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? தேவையில்லாத கனவுகள் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவருக்கு என்ன குறை, அவருக்கு என்ன குறை, இவருக்கு என்ன குறை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம இந்த சர்க்குலேஷனை விட்டு வேற யாரையாவது யோசிப்போம். இங்கே யார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளதாக கேள்விப்படவில்லை. அல்லேலூயா. நம்ம இனிதான் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இனிதான் அந்த பயணத்துக்கு நான் போக விரும்புகிறோம். இனிதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் போக விரும்புகிறோம். ஒருவரை கூட இந்த இடத்துல சுட்டி காண்பிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. இனியும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இனி உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். இனி உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இனி உங்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பொசிஷனில் இருந்து கொண்டு நான் ஒரு மனிதனை சொல்ல முடியும், அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவனுக்குள்ள இருந்த குணாதிசயங்கள். ஒன்று, அவன் கர்த்தருக்கு சித்தமில்லாத உறவிலிருந்து விலகி இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு எது விருப்பம் இல்லையோ, 1 சங்கீதம் 1 வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் உட்கார நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இந்த பச்சையான இலை உதிராது இருக்கிற ஆற்றோரத்தில் நடப்பட்டிருக்கிற இந்த செழுமையான மரத்தை போல அவன் மாற வேண்டுமானால் அவன் மாறி இருக்கிறான் என்றால் அவன் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு பின்னணியில் ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறது. என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய சித்தத்தை விட்டுள்ள, கர்த்தருக்கு சித்தமில்லாத உறவுகளை ஒட்டாதவன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? துன்மார்க்கரை கண்டால் விலகி போவான், சத்துருக்களை கண்டால் தலைமுடிந்து போவான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் அநியாயக்காரனை கண்டால் விலகி போவான், வாய் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைகள் வாய் திறந்தால் அவ்வளவுதான். அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தாரை விட மோசமாய் உங்கள் நாவுகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு வேலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கோர்ட்ல ஒரு மனுஷனை கொண்டு உட்கார வச்சா, அவன் உட்கார்ந்துருந்தானா அவனை பார்த்து நீதிபதி கேட்பாரா, அவன் எந்த மதத்தால்? ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் அப்படி சொன்னா போதும், உன்னுடைய சாட்சி எவ்வளவுதான். நீ தேவ பிள்ளை இருக்கிறதுனால உனக்கு இந்த தேவ சித்தம் இல்லாத உறவு உனக்கு இருக்காது. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஒரு நீதிபதியே எழுதி சொல்றாரு, நீ பெந்தெக்கோஸ்தேனா நில்லு 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 நில்லு. உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற எல்லா கெடுபிடிகளும் அவனுக்குள்ளதான். அல்லேலூயா
அல்லேலூயா. இந்துக்களை நம்பலாம், முஸ்லீம்களை நம்பலாம், எல்லாரையும் நம்பலாம். தேவ பிள்ளை மட்டும் நம்பாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லமா. தேவ பிள்ளைகளை மட்டும் நம்பாதே. ஏன் தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ நொந்து போவாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்குலைந்து போகும். அல்லேலூயா சொல்லமா. இந்த பச்சையான மரத்தை போலவும், ஆமென், காலத்துக்கு தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போலவும் நீ இருக்க வேண்டுமானால் நீ சத்துருக்களை காணும்போது கவனமாயிரு. அல்லேலூயா. பேசாமல் இரு. அல்லேலூயா. நீ பேசாமல் இருந்தால் நிச்சயமாக நீதி வானத்திலிருந்து கீழே பார்க்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று, தேவ சித்தம் இல்லாத உறவிலிருந்து அவன் விலகி இருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? ஒன்று, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அநேகர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நற்சாட்சி கொடுக்கட்டும். இவர் நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர், நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரி, நல்ல விசுவாச தேவ பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல சாட்சி பெற்ற குழந்தைகள் அப்படின்னா உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், சபையே சொல்லட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உள் மனசாட்சியை திறந்து பார்த்து, ஏன் மனசாட்சியே, நீ நியாயமானவன் தானா? அல்லேலூயா. நீ நீதி செய்கிறவன் தானா? அல்லேலூயா. நீ அநியாயம் செய்திருக்கிறாயா என்பதை மனசாட்சியை பார்த்து கேட்டால் இந்த எத்தனை பேர் நீதிமான இருக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வேண்டிய வார்த்தை, தேவ பிள்ளை எனக்கு வேண்டிய வார்த்தை, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா சொல்லலாமா? நம் யார் நம்மை கொண்டு நல்லவன் சொல்லணும், பிரச்சனை இல்லை. உன் கூட இருக்கிறவங்களோட சொல்லணும், நீ நல்லவன், நல்லவன், நல்ல பிள்ளை, நல்ல பிரதன், நல்ல சகோதரன் அப்படி சொல்லட்டும். ஆனால் நீ ஒரு நாள் தனியா உட்கார்ந்து தேவ சமூகத்தை ஜெபிப்பதோ அல்லது தனியா ஒரு வெற்றிடமான இடம் கிடைக்குமானா அந்த இடத்துல ஒரு மனசாட்சியை திறந்து கேள். அல்லேலூயா. மனசாட்சியை திறந்து கேள். நீ நியாயமானதை செய்கிறாயா? நீ நியாயமா இருக்கிறாயா? நீ நீதி செய்கிறாயா? இது ஏன் ஆண்டவர் சொல்றாரு எனக்கே தெரியல. கர்த்தர் வார்த்தையை போட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படியானால் இந்த உலகத்தில் ஒருவரும் நீதிமான் இல்லை என்று அறிந்த ஒரு உலகம் அப்படியே இருக்கட்டும் என்று நினைக்கலாமோ? இருக்கக்கூடாது. நான் இந்த பச்சையான மரத்தை போலவும், இலை உதிராக இருக்கிற மரத்தை போலவும், காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவ சித்தமில்லாத உறவுகள், இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் விலக்க வேண்டும். தேவையில்லாத வாட்ஸ்அப்புகளுக்கு போகக்கூடாது. உள்ள போக விரும்பல. அதனாலதான் நான் பாயிண்ட்லேயே நிறுத்திப்பேன். ஒரு விஷயங்கள் ஏன் உள்ள போக தெரியுமா? பாயிண்ட்கள்லேயே நிறுத்தி கொண்டு உள்ள போகாம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அல்லேலூயா சொல்லாமா? இன்டர்நெட்டுகள், கூகுள் மேப்புகள், தேவ பிள்ளைகளை சொல்றதே தெரியுமா? நான் எங்க போனாலும் பரவாயில்லை, இந்த கூகுள் மேப்பை தேடியாவது நான் சூழலுக்கு வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லாமா? என்ன நீங்க வெளிநாட்டில் கொண்டு போட்டாலும் இன்னைக்கு அப்பதான் சொன்ன முதல்ல டெக்னாலஜியில் வளர்ந்துச்சு. அல்லேலூயா. என்ன எந்த காட்டில் நீங்க கொண்டு போட்டாலும் என் இடுப்புல ஒரு செல்போன் இருக்கும், எடுப்பேன், கூகுள் மேப் ஓபன் பண்ணுவேன். ஆமென். நான் போக வேண்டிய ஐ அம் கோயிங் டு ஆமென் தமிழ்நாடு இஸ் தி பிளேஸ். சூழு லொகேஷன் போட்டா போதும், ரெடியா வந்துடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தடையில்லாம வந்துடும். ஆனா தேவ பிள்ளையே, அது கூட ஒரு நாள், ஆமென், நான் வீடியோ போறதுனால சொல்ல விரும்பவில்லை. ஒரு நாள் ஒருத்தர் அப்படியே பைக்கில் போயிட்டே தானமா, இதுதான் மேப் பண்ண போய் 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 என்ன பண்ண தெரியுமா? கடைசியில் குட்டைக்கு முன்னாடி நின்றான். குட்டைக்கு முன்னாடி நின்றான். இதுக்கப்புறம் வழியே தெரியல. அதுக்கு மேல வழி தெரியணும்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாசலை திறந்தால்தான் உனக்கு வழி திறக்கும். வழி திறக்கும். உனக்கு வழி திறக்கணும்னா அந்த கூகுள் மேப்பை விட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் வந்து நின்றபோது உலகத்தானை போல வனாந்தரம் தெரியும், காடு மேடு தெரியும், வண்ணங்கள் தெரியும், முள்ளுள்ள பாதைகள் தெரியும், எதையாவது கடந்து செங்கடல் வந்தவாறு ஐயோ பாவம் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அப்படின்னு கூக்குரல் கட்ட போதுதான்
தேவன் சொன்னார், செங்கடலிலும் பாதை உருவாக்க தேவன் வல்லவர் வல்லவர் வல்லவர். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? சமீபத்தில் நாங்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அல்லது ஒரு இன்டர்நெட்டில் தட்டி சில காரியங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் போது சில காரியங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு டூருக்கு போனோம்னா ஒரு ஒரு பீச்சில் போய் நிற்போம். பீச்சில் நின்னோம்னா கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் கப்பல் தெரியவே தெரியாது. அல்லேலூயா இருக்கீங்களா? கண்ணு கெட்டாத தூரம் கப்பலே தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ 1000 கப்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ 1000. இந்த ஒரு ரோட்ல போகிற டிராபிக் ஜாமை விட அதிகமாக கப்பல் பயணத்தில் டிராபிக் ஜாம் அதிகம். இருக்கீங்களா? சொல்லாமா? ரோட்ல போற டிராபிக் ஜாமை விட கப்பல் இருக்கிற பயணத்தில் டிராபிக் ஜாம் தான் அதிகம். ஏன் கேட்பீங்க? எல்லா முதலைகளுடைய எல்லா தொழில் அதிபர்களுடைய போக்குவரவு கடல் வழி பயணமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 15,000 டன் கணக்கில் கப்பல்கள் எண்ணெய் பிசினஸ் போகிறது. அதுல ஒன்று கீழே மறந்துருச்சு வைங்க, 2ஆம் தூதன் எக்காலம் போதுவார். அல்லேலூயா. 2ஆம் தூதன் எக்காலம் போதும் போது சமுத்திரத்தில் 3இல் ஒரு பகுதி வெந்து உருகி சாம்பலாய் போகும். என் தேவன் அங்கிருந்து தீயே போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஏற்கனவே தீ ஆயத்தமா இருக்கிறது. புரிந்தவர்களுக்காய் சோதரம், புரியாதவர்களுக்கு சோதரம். எண்ணெய் கப்பல்கள் மறைந்தது என்றால் ஒரு வருடத்தில் மறைந்திருக்கிறது. ஒரு வருடத்தில் எண்ணெய் கப்பல்கள் கவிழ்ந்திருக்கிறது. கப்பல் தீ சமுத்திரத்தை பார்த்தா தீ அப்படியே கொமகமான இருந்திருக்கிறது. அப்படி ஒரு கப்பல் விழுமானா அந்த எண்ணெய் அந்த தன்மையில சமுத்திரம் தீ போல காட்சி அளிக்குமானால் 15,000 கப்பல்கள், தன்னல்ல 15,000 கப்பல்கள் சமுத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கப்பலுடைய கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? அல்லேலூயா அல்லேலூயா 15 லட்சத்தி சில்லற லிட்டர் கொள்ளளவுடைய டேங்குகள் அந்த ஒரு கப்பல்ல இருக்கிறது. அல்லேலூயா. அதுல சின்ன வேர்ட்ஸ் வந்து அது டேமேஜ் செய்யுமானா அந்த 15 லட்சம் லிட்டர் அந்த எண்ணெய் அந்த சமுத்திரத்தில் வந்துவிடும். அல்லேலூயா சொல்லாமா? இதை நான் எண்ணெய் என்று சொல்லிவிட்டேன். சிலர் பாஸ்பரஸ் என்று சொல்லுவாங்க, சிலர்கள் கம்பளம் என்று சொல்லுவாங்க. சிவப்பு கம்பளம் இந்த பெர்ஃப்யூம் அடிக்கும்படியாக கொண்டு வரப்படுகிற சில கெமிக்கல்கள் எல்லாம் தீயினால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. இதில் நீங்கள் கையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் கேஸ் குட்டியில வந்து ஏதாவது வேலை செய்ய போனீங்கன்னா உங்க கை வந்து போய்விடும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்க கை வந்து போய்விடும். அதனால இந்த எண்ணெய் எல்லாம் சமுத்திரத்தில் நிரம்பும் போது ஒன் பை கப்பலில் இடித்து எண்ணெய் எல்லாம் கீழே போய்விடும். அப்போ தண்ணி வெளியே தெரியாது, எண்ணெய் மாத்திரம் வெளியே தெரியும். இதுல எவனாவது ஒருவன் சதினால நான் வீடி குடிக்கட்டுமா, நான் சிகரெட் குடிக்கட்டுமான்னு சொன்னான், வீடி முடிஞ்சிருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. அதுலதான் 3இல் ஒரு பகுதி சமுத்திரம் அக்கினியால் எரியும். புரிந்தவர்கள் நோட் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லலாமா? இது நம் பிரசங்கத்துக்கு உட்பட்ட வார்த்தை, எல்லாம் வெளியே வந்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்ப முதலாவது முன்மார்க்கமான செயல்பாடுகளை விட்டு, தேவனுக்கு சித்தமில்லாத ஆற்றுகளை விட்டு, தேவனுக்கு சித்தமில்லாத உறவுகளை விட்டு, தேவனுக்கு சித்தமில்லாத நபர்களை விட்டு நீ வெளியே வந்து நடந்து பார். நடக்க சிரமம் தான், ஆனாலும் நடக்கணும். அல்லேலூயா. நடக்க சிரமம் தான், ஆனால் நடக்கணும். நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இலை பச்சையான மரத்தை போல் மாற்றி. இரண்டாவதாக தேவ வசனத்தின்படி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. ஒன்றே உறவுகளை விட வேண்டும். உறவுன்னு சொன்னோடனே அப்பா அம்மா, அத்தை பெரியப்பா, சித்தி சித்தப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இதெல்லாம் அல்லேலூயா சொல்லலாமா? இதாக நீங்க நினைக்க கூடாது. இந்த நினைக்கிறதுனால பல குழப்படிகள் உருவாகுது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உறவுகள் என்று சொல்லுவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள கனெக்டிங், தேவனுக்கு நமக்கு உள்ள உறவுகளை சரிப்படுத்துவதற்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், துன்மார்க்கமான செயல்கள்,
வாசிக்க பார்க்கலாம். இந்த சங்கீதம் 1:2 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வலையில் நில்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லையா சொல்லாமா? இரண்டாவது குணாதிசயம் அந்த மனிதனுக்கு வெளிப்பட்ட காரியம், இவன் பச்சையான மரத்தை போல செழிக்கக்கூடிய காரணம் என்ன? ஒன்று, துன்மார்க்கமான உறவை விட்டு விலகினான், கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யாமல் தன்னை காத்துக்கொண்டான். இரண்டாவதாக அவன் காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவ வசனத்தின்படி நடக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், தேவ வசனத்தை சுமந்து கொண்டே போக வேண்டும். அல்லது சொல்லாமா? தேவ வசனத்தை யார் சுமக்கிறார்களோ பழைய ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், அவர்களே அந்த வேதம் சுமக்கும். அல்லேலூயா. யார் வேதத்தை இதுவரைக்கும் சுமந்து வந்தார்களோ அவர்களே வேதம் சுமக்கும். அப்படின்னா வசனத்தை இருதயத்தில் பலகைகளை எழுதி எழுதி யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை அவன் சிக்கல் வருகிற நேரத்திலும் அவர்களை விழப்பண்ணாதபடி வசனம் அவர்களை காக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவதாக அந்த ஆற்றோரத்தில் நடப்பட்டிருக்கிற மனிதனுடைய செழிப்புக்கு மூன்றாவது குணாதிசயம் என்னன்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் மரத்தோடு சேர்ந்து கிளை, கிளைகளோடு சேர்ந்து இலை, அதோடு தான் ஒரு மரத்தின் அழகு. அது பூவை விரும்பிச்சுன்னு வைங்க, காய விரும்பக்கூடாது, கனியை விரும்பக்கூடாது. கனி மற்றவர்களுக்கு சொந்தமானது. அல்லேலூயா சொல்லலாமா? எந்த ஒரு மரமும் தன் கனி என்னுடையது, பறிக்க கூடாது, நான் தரமாட்டேன் அப்படி சொல்லவே செய்யாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. காலத்துக்கு தன் கனியை தந்து இலை உதிராமல் இருக்கிற மரத்தை போல் ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நீ பெற்றுக்கொள்கிற நன்மையில அவன் பகுதி மற்றவர்களுக்கு சொந்தமானது. அல்லேலூயா சொல்லலாமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பணத்தை சொல்லல, பொருளை சொல்லல, எதையுமே சொல்லவில்லை. இருக்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 கனிகள் ஒரு மனத்திற்குள் பிரதிபலிக்கிறதானா அது உன்னை சார்ந்தது அல்ல, அது மற்றவர்களுக்குரியது. அவர்களுக்கு செலுத்தினால் நீ பலனாய் மாறுவார், நீ ஆசீர்வாதமாய் மாறுவார், நன்மையாய் மாறுவார், உயர்ந்திருப்பார், உன் மனம் செழிக்கும், உன்னை 4 பேர் பேசுவார்கள். அல்லேலூயா. 4 பேர் பேசுவார்கள். இந்த மரம் எனக்கு கனி கொடுத்தது. அல்லேலூயா. இந்த மரத்தில் நான் கனி எதிர்பார்த்தேன். இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இதற்கு தீர்க்க தரிசனமாய் பிள்ளையாமல் வார்த்தை சொல்ல தெரியுமா? அந்த வார்த்தை கூட வாசனை முடிக்க விரும்புகிறேன். திருவந்த பகுதிகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை வாசிப்போம். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தியானம் பண்ணினால் என்னை விட அதிகமான கிருபாவரங்களை கர்த்தர் தந்து பயன்படுத்துவார். என்னாகும் 24:6. ஒரு தேவப்பிள்ளை பேசி 1:3. ஒரு தேவப்பிள்ளை ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44:3. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை கடைசியை வாசிக்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44:3 வசனம். என்னாகும் 24:6 வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள என்னது விருட்சம்? கேதுரு விருட்சங்களைப் போல் இருந்தது. யார் சொன்னது? பிலேயாம் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யாரை குறித்து சொன்னது? யாக்கோபே உன் கூடாரமும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள், கர்த்தரா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் உங்கள் கலப்பிடத்தில் வர மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாவே பிலேயாம் ராஜா சொல்கிறான். இந்த ராஜாவின் பேர் என்னது? பாலாக்கா? பாலாக். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலாக்கே, நீ எனக்கு காசு கொடுத்தது உண்மைதான், நீ எனக்கு காணிக்கை செலுத்தின உண்மைதான், நீ எனக்கு பரிவாரங்களை கொடுத்தது உண்மைதான். ஆனா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு, இந்த ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு பலம் கொடுக்கிற தேவ பிள்ளையாக இருப்பான். அன்பை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார், பொறுமையை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார், இச்சை அடக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆவின் கனியோ ஒரு மரத்தில் குறிக்க வேண்டிய கனிகளை குறித்து கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் நிருபமா ஆவின் கனிகள். ஒரு தேவ பிள்ளைகள் பூத்து குலுங்கி கனிகளால் நிரப்புவார்கள். மரம் பச்சையாக இருக்கும், அது ஆற்றோரத்தில் நடப்பட்டிருக்கும். அதில் வெளிப்படுகிற கனிகள் ஒன்று அன்பு, இன்னொன்று சந்தோஷம், இன்னொன்று சமாதானம், இன்னொன்று தயவு, இன்னொன்று நீடிய பொறுமை, இன்னொன்று சாந்தம், இன்னொன்று இச்சையடக்கம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது எழுதி வைக்கிறார். வாசிங்கள். அந்த வசனத்தை சொல்லி வாசிக்கலாம். கலாத்தியர் 5:22 வசனம் வாசிங்கள். ஆவியின் கனியோ நிறுத்தி நிறுத்தி வாசிங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் அல்லது வேதாகமம் அல்லது ரிலிஜியனுடைய புஸ்தகம் எங்கேயும் எழுதப்படவில்லை. சொல்லலாமா? சொல்லலாமா? இப்படிப்பட்ட ரிலிஜியனோ வேதமோ அல்லது அவன் மொழிகளோ எங்கேயும் எழுதப்படவில்லை. இந்த 9 கனிகளை தவிர்த்து அட்டாச் பண்ண எந்த கனிகளும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கனிகள் எனக்குள்ள புறப்பட வேண்டும். இந்த கனிகள் என்னிலிருந்து புறப்பட வேண்டும், சபையிலிருந்து புறப்பட வேண்டும், தேவ பிள்ளைகளிலிருந்து புறப்பட வேண்டும், சமுதாயத்திலிருந்து புறப்பட வேண்டும், புதிய விசுவாச பிள்ளைகளிலிருந்து புறப்பட வேண்டும். சொல்லி ஜெபிக்க முடியுமா? அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை வீடுகளை சென்று வாசிகள். வேதமே எனக்கு ஆகாரமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நான் ஆகாரத்தை போல புசிக்க நினைக்கிறேன். நாட்டின்படி வீடுகளை வாசி. எல்லா கண்களை மடிப்போமா? தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஒரு மனிதனை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். லோத்துவோ சோதோம் கோமாராவை பட்டணத்தை பார்த்த உடனே தேவனுடைய நகரத்தை போல இருந்த பட்டணம் என்று சொன்னான். ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொன்னான். அந்த பட்டணத்தை உன் கண்களுக்கு முன்பதாய் காண்கிற அழகுகள், உன் கண்களுக்கு முன்பதாய் காண்கிற அழகான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய தோட்டத்தை போல் தென்படுகிற சகலமும் ஒரு நாள் சோதோம் கோமாரா போல எரிந்து நாசமாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரிந்து நாசமாக போகிறது. நிலையாமை லோத்துவை பார்த்து என் தேவ தூதன் சொன்னான், பின்னிட்டு பாராதே, நான் காண்பிக்கும் தேசத்தில் ஓடி போய் என்று அவனை சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் சோதமில் இருக்கிறது, ஆடு மாட்டிகள் சோதமில் இருக்கிறது,
கானானை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு கானானை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு கானானை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லா கண்களையும் அடைப்போம். எல்லா கண்களையும் அடைப்போம். சுடாபாலாபா ரிகாபாலாபா சுடாபாலாபா ஷம்பரபாலாபா இரபாலாபா ரிகபாலாபாலாபா சுடாபாலாபாலாபா. ஓட காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தீமைகள் வராதபடி தீமைகளை நன்மையாய் மாற்றி விடுதலை தாரும் சுகத்தை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போவதில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற சில குணாதிசயங்கள் வாக்குத்தத்தங்களை தாமதப்படுத்துகிறது. ஹalleluya. வாக்குத்தத்தம் மாறி போகலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்று செய், நீ வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி நீ தாமதிக்கிறாய். தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறார். துன்மார்க்கரோடு உனக்கு பங்குண்டு என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரோடு உனக்கு பங்கு உண்டு. அக்கிரமக்காரோடு நீ சேர்ந்து நடக்கிறாய். பாவிகளோடு நீ உட்கார்ந்து நடக்கிறாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவிகள் செய்கிற கிரியைகளை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். புகைக்காதனா புகைக்கிறாய், குடிக்காதனா குடிக்கிறாய். ஆமென். ஹalleluya ஹalleluya. போகாதே என்றால் போகிறாய். ஓ ஹalleluya. தேவ சமூகத்தை விட்டு நீ மாறாய் போவாயானா உன் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே இருக்கும். ஹalleluya ஹalleluya. இந்த உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வருகிற காலம். கையில் ஒரு பட்டணம் வைத்திருப்பார்கள். அதை பட்டணம் அமர்த்தினால் போதும், விரும்பினதெல்லாம் அதில் வரும். ஆனால் உண்மையான தேவ பிள்ளையாக இருப்பாயானா எனக்கும் ஆண்டவருக்கும் உகந்தது போதும் என்று தேவ சமூகத்திலே அதை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆலையில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போமா? கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆலையில் ஒரு வார்த்தை மூலமா கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்கள் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, தேவ விடுதலை உங்கள் மத்தியிலே கிடைக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். உண்டாமனா ஷம்பரஹதனா இவர்கபரபரவா உடாததாதரவ உடவாதவ ஷைலமானவாதவா. பரிசுத்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமான கருணைகள் மத்தியிலே வெளிப்படத்தக்கதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக, அதிசயங்கள் வெளிப்படத்தக்கதாக, அற்புதங்கள் வெளிப்படத்தக்கதாக, மகிமையான கரை வெளிப்படத்தக்கதாக. ஹalleluya. துன்மார்க்கமான ஜீவனம் நமக்கு வேண்டாம். பாவிகளுடைய இருப்பிடம் நமக்கு வேண்டாம். அக்கிரமக்காரனுடைய இருப்பிடம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எத்தனை சொல்லி ஜெபிப்பீங்க? நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நீரே என் தேவன், நீரே எனக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவா, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரிய
எனக்கு கற்றுத்தார் தெய்வமே. நீரே என் தேவா, நல்ல பரிசுத்த ஆவியானவர் உண்மையான் வழியிலே நடத்த வேண்டுமே. உண்மையான் வழியிலே நடத்த வேண்டுமே. உமது அன்பை அதிகாலையில் அவே ஆனசை கருணை கேசவே. உமது அன்பை அதிகாலையில் ஆனசை கருணை கேசவே. உம்மை நம்பியுள்ளே நீர்விரும்பும் உன்னத பாதைகளை தினந்தோறும் காட்டவே திவ்யநாதனே. தினந்தோறும் காட்டவே திவ்யநாதனே. உமது தியரவே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே. ஆருயிரே அன்பின் தியரவே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே. ஆறுதலே உமது அன்பை அதிகாலையில் ஆனசை கருணை கேசவே. உம்மை நம்பியுள்ளே தீர்விரும்பும் உன்னத பாதைகளை தினந்தோறும் காட்டவே திவ்யநாதனே. தினந்தோறும் காட்டவே திவ்யநாதனே. மன்னனே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே. ஆறுதலே அன்பின் செயலவே. ஆருயிரே அணைக்கும் தெய்வமே. ஆருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் செயலமா, ஆறுதலின் தேவனா, வசனங்களுக்குள்ளே கிரியை செய்வதாம். சொல்லிட்டோமா? மகா இறக்கமும் பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை வேளைக்காம் 12வது மாதம் கடைசி ஆண்டவரே, இந்த முதல் வாரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்லாமின் கர்த்தரின் புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தினுடைய பிள்ளைகளுக்காக வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஓ வறண்ட நிலத்தின் ஆறுகளில் அவே வாழ்ந்த நிலத்திலே தண்ணீர்களை நீ காண்பாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியத்தை நம்ம தேவ சமூகத்தில் நியாயம் ஆண்டவரே அப்பா நினைப்புண்டுகிறோம். நாளா இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வேரூன்றி வளருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னேன். இந்த திருவாய் ஒழிந்த வார்த்தைகள் மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும் என்று நான் சொல்றேன். ஆசீர்வதிகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய கன மகிமையாவுமே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகரிடம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவிருந்து பகுதிக்காக நம் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகவும் தேவ சமூகத்தில் இருந்து தலைகளை வணங்கி ஜெபிக்கும் பொழுது சதீஸ்வரர் அவர்கள் இந்த திருவிருந்து பகுதிக்காக ஜெபிப்பார்கள். ஜெபித்து திருவிருந்து சாட்சியாக தேவ சமூகத்திலே 7 சாட்சிகளை சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் அந்த காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஜென்ஸ் பகுதியில் நீங்கள் சேர்களை நகர்த்தி வைத்து உங்களுக்கு பாய்கள் போடப்பட்ட பாய்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் செபித்து தான் அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். ஊழியத்தை நிறைவேற்ற போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்தை சொல்லி செபிப்பார்கள். ஆமென். இந்த காலத்தில் ஜெபிக்க ஜெபிக்க சரி ஜெபிக்க
ஆண்டவரே இந்த பந்தியை ஆண்டவர் ஆசரிக்கிற நாங்கள் கர்த்தாவே தன்னைத்தானே சோதி தரிந்து ஆண்டவர் இந்த அப்பத்தில் புசிக்க தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குற்றம் குறைகளுக்கும் தேவனுடைய ஆவியானவர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை கழுவ வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீர் என்ன நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவரே பேதுருவை பார்த்து நீர் சொன்னேன். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே எத்தனை குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே என்னிடத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே உங்களோடு கூட ஒப்புரவாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நீர் எங்களுடைய பாவங்களை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரை எங்களை ஒப்புரவாக்கி கொண்டு ஆண்டவரே இந்த சிறுவிருது மதியில் பங்கு பெற என்னுடைய ஆவியான உதவி செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இதை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. திருவந்தெடுக்கிற தேவ பிள்ளைகள் வரிசையாக எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் திருவந்தெடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்வோம். அடிமைக்கு திருவந்தெடுப்பதற்காகவும் அதை கொடுக்கும்படியாக தேவன் தகுதி கொடுத்த திருவைகளை எண்ணி அவருடைய சமூகத்தில் இதை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.
எல்லா தேவப்பிள்ளைகள் வேதாகமத்தை திறந்து ஒரு தேவ பிள்ளை வசனத்தை வாசித்தோம். 1 தெசலோனிக்கே புத்தகம் 1 புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் 7 வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்டோம். 1 புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்களை வேகமாக வாசித்தோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமென். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்